Hello guys, welcome back to another video in InVoCode. This is InVoCode channel first interview podcast and I was so happy. Growth தான் கண்டிப்பா. So I was so happy with that. இந்த வீடியோவோட ஒரு இன்டர்வியூவோட ஒரு குட்டி பிரீஃப் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த இன்டர்வியூவில் யாருக்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கேன் எல்லா டீடைல்ஸுமே நீங்கள் இன்டர்வியூக்குள்ள போகிறப்ப தெரிஞ்சுப்பீங்க. பட் இந்த வீடியோ மொத்தம் நான் 5 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2மே வந்து பரணி அண்ணாவோட லைஃப் ஜேர்னி. ஸோ எங்கேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, 19 இயர்ஸாக சிங்கிள் ஐடி கம்பெனியில் இருக்காரு, இன்னைக்கு ஒரு எஸ்டிஎம்மா ஒரு மேனேஜராக இருக்காருன்றப்போ அந்த ஜேர்னியில் என்னென்ன டிசிஷன்ஸ் அவர் எடுக்க வேண்டியதாக இருந்தது, என்னென்ன விஷயங்கள் அவர் ஓவர் கம் பண்ணாரு, அவர் எப்படி அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்படிலாம் வெளியே வந்தாரு, என்னென்ன திங்கிங்லாம் அதுக்கு முன்னாடி இருந்ததுன்ற எல்லா டீடைல்ஸுமே அதை கவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைடு வித் த செஷன் தான் சொல்லணும். லேர்னிங்ஸ் அவ்வளோ நிறைய இருந்துச்சு. ஸோ அண்ட் தேர்ட் செக்மெண்ட் இஸ், நீங்கள் இப்போ தான் ஐடி கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு 1 or 2 years ஆகுது, இல்லை இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் ஃப்ரெஷர், இதுக்கு மேலே தான் ஐடி கம்பெனிக்குள்ளே வரப்போகிறேன், இல்லை நான் கொஞ்ச நாளாக ஒரு 5 years ஐடி கம்பெனிக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி தான் ஐடி கம்பெனியில் இருக்க மேனேஜர்ஸ் திங்க் பண்ணுவாங்க, அந்த டீம்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும், டீம்ஸ் எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி திஸ் ஆர் தட் மாதிரி பரணி அண்ணா உட்கார வச்சு ஹாட் சீட்டில் உட்கார வச்சு ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அண்ணா ஆன்சர் பண்ணாரு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா கொஷின்ஸுமே அதில் இருக்கும், கவர் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், ஜாப் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோர்த் செக்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஃபுல்லி மேட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். காலேஜில் படிச்சுட்டு இருக்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஃப்ரெஷர்ஸ்க்காகவும் தான். ஒரு மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒருத்தர்கிட்ட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஃபைனல் இயர் முடிச்ச ஒரு ஃப்ரெஷராக என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தேன். லைக் இன்டர்ன்ஷிப் எப்படி வாங்குறது, ஜாப் செக்யூரிட்டி பற்றி சொல்கிறாங்களே, பைத்தானா ஜாவாவா, ஏஐ ஃபீல்ட்லாம் நிறைய ட்ரெண்டிங்கில் போகுதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ எங்களோட டொமைன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கொஷின் வந்துட்டு, எல்லாருமே ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு வராங்கன்னா ஒரு இன்ஜினியரோட யூனிக் ரோல் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். அதுவுமே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அவுட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் 5th செக்மெண்ட், இந்த ஐடி ஜேர்னி இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு பரணி அண்ணா ஆஸ் எ பர்சன், ஒரு பர்சனாக அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவரோட லைஃப் என்னென்ன மூவ் ஆன் ஆகுது, லைக் என்னென்ன விஷயங்கள் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, அந்த அவுட் ஆஃப் ஆஃபீஸ் வித் மெய்யழகன்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மெய்யழகன் கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு 10-15 minutes எண்ட் கிளைமாக்ஸாக இருக்கும். அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஐ வாஸ் ஸோ ஹாட் ஃபில்டு வித் தட் போர்ஷன் நினைக்கிறேன். ஸோ 5 செக்மெண்ட்மே பயங்கர நல்லா வந்திருக்கு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வித் தட். அண்ட் நான் வந்து பொதுவாக அந்த சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா. ஜென்யூனாகவே இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்காச்சும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ வித்தவுட் எனி டிலே. உங்களோட ஃபீட்பேக் மட்டும் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ இன் InVoCode. இது InVoCodeோட ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ விலாகுன்னு சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே InVoCodeன்னு சொல்கிறப்போ வாய்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சோஃபார் வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றியும் நான் டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அண்ட் ஐ வாஸ் ஸோ கிளாட் தட் நான் வந்து பரணி அண்ணா வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன்றதை வந்து இஸ் த கரெக்ட் பர்சன் டு டேக் த ஃபஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஏன்றது நீங்கள் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் நான் பரணி அண்ணாக்கு வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரோ கொடுக்கணும்னா, என்னோட எக்ஸ்ஆர் கம்பெனியில் என்னோட ப்ராஜெக்டில் ஒன் ஆஃப் த எஸ்டிஎம்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 19 இயர்ஸாக ஒரே ஐடி கம்பெனிலே இருந்திருக்காரு. எங்களுக்கு கொடுத்த ஒன் ஆஃப் த பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, காலேஜில் ஐடி கம்பெனிஸ்ன்ற ஒரு பர்செப்ஷன் வேறையாக இருக்கும், நம்ம ஐடி கம்பெனிஸ்க்கு ரியலாக வரப்போ அதோட பர்செப்ஷன் வேறையாக இருக்கும். அந்த நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, காலேஜ் கல்ச்சர்லேருந்து ஐடி கல்ச்சர் போகிறதுக்கு, அந்த நடுவில் எங்களுக்காக இருந்த ஒரு பிரிட்ஜ் தான் பரணி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டிங் த இன்டர்வியூ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன்ண்ணா. ஆனால் இந்த இன்டர்வியூ வந்து நான் ஒரு 5 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு செக்மெண்ட்ஸுமே ஒரு ஜேர்னி ஆஃப் உங்களோட ஐடி ஜேர்னி தான் இருக்க போகுது. மேஜராக இதை பார்க்குறவங்க எல்லாருமே காலேஜில் படிக்கிற ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி தான் வீடியோ வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து இட்ஸ் டே 0, லைக் நீங்கள் எங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்கன்றது தான். ஸோ எங்களை வந்து உங்களோட டே 0 கூட்டு போங்க. ஃபஸ்ட்டு எப்போ கம்ப்யூட்டர் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு எப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கோடிங் போட்டு அவுட்புட் எடுத்தீங்க? ஓகே. ஸோ வணக்கம் முதல்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் இன்டர்வியூ. ஸோ ஐ ஆம் கிளாட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் இன்டர்வியூ. ஸோ மை டே 0 சீயிங் கம்ப்யூட்டர் என்னோடய ஸ்கூல் டேஸில் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ அப்போ எல்லாமே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ லேப்டாப்ஸ் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ தான். ஸோ நீங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்? ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் இல்லை, பட்
கம்ப்யூட்டர் வந்து அப்போ தான் எவால்வ் ஆகி வருது. ஸோ as kids we are all interested in seeing that. Okay, so as all said, you know, அப்போ தான் எங்களுக்கு CPU நான் என்ன, கீபோர்ட் நான் என்ன, மதர் போர்ட் நான் எல்லாம் சொல்லி கொடுத்த டைமு. ஸோ அந்த விண்டோ பூட் ஆகி வர்ற அந்த சவுண்டே ஸ்டில் இட் ரெமினிசஸ் இன் மை மைண்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு பேப்பருக்காக we'll have one computer lab session. அப்போ என்னென்னா very basic programs like prime numbers, addition of two numbers. Okay, so that is how we started. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு A+B = C ஒரு அவுட்புட் வரும்போது அது கம்ப்யூட்டர் சொல்லும்போது இட்ஸ் a different feel அப்போ. ரைட், ஸோ தட்ஸ் how it all started. Was it first sight at லவ்னா பார்த்த உடனே காதல கம்ப்யூட்டர் மேலே இல்லை? அப்படி இல்லை. See, end of the day it is human beings who are driving all this, right? It is an innovation which excites you for some time, right? Every innovation is so. First time பார்க்கும்போது வாவ்னு இருக்கும். when you get used to it, then it becomes part of your journey. அதில் நீங்கள் உள்ளே இறங்குறதுக்குள்ளே something else will come in, right? So உங்கள் மைண்ட் அதை தேட போக ஆரம்பிச்சிடும். So it's a part of the not excited but very happy seeing something new, புதுசாக கற்றுக்குறோம். So but then I didn't know that it's going to be part of our day, right? So அப்போ அது தெரிஞ்சிருந்தா ஈவன் இன்னும் பெட்டராக படிச்சிருக்கலாம், ரைட்? ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் டைப் ரைட்டிங் கிளாஸ் போவோம். ஃபாஸ்ட்டாக கீபோர்ட் பண்ணணும். அப்போ வந்து we use one hand to press keyboards. அப்போ நம்ம கம்ப்யூட்டர் மேம்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லை how to use two handsன்னு சொல்லுவாங்க. ஸோ டைப் ரைட்டிங் கிளாஸ் போனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இதுக்காகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ மீன் கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக சூப்பர் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் how it all started. ஒன் மோர் திங் இஸ், இப்போ இருக்க எங்கள் எல்லாரையுமே வந்து மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா சோஷியல் மீடியா. இட் பிளேஸ் a மேஜர் ரோல். லைக் நான் BCSC எடுக்கிறதுமே எங்கள் ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாரும் CSC படித்தா தான் 15 லட்சம் 20 லட்சம் சம்பளம்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் சொல்லி புஷ் பண்ணிடுறேன். who influenced you or what influenced you in IT field? உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண வச்சா அந்த இன்ஃப்ளூயன்சிங் திங் என்ன, இல்லை பர்சன் யார்? It's my personal influence, first of all. Appa amma, obviously, right? Appa is a government servant. அப்போ பீக்கில் இருந்தால் தான் IT நீங்கள் சூஸ் பண்ணுறோம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT பேக்ரவுண்ட், ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் IT பேக்ரவுண்ட். IT பேக்ரவுண்ட் எடுக்கும்போது we were in a huge recession. ஓகே, அப்போ IT கம்பெனிங்கிறது வந்து நம்ம ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி குரூப் எடுக்கிற மாதிரி அந்த டைம், டியூரிங் மை டைம். ஓகே, பட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா IT will be like this. You never know எப்போ நல்லாயிருக்கும் எப்போ நல்லா இருக்குன்னு தெரியாது. ஸோ யூ பெட்டர் சூஸ் அ டிஃப்ரெண்ட் கரியர். ஓகே, ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் அ மேக்ஸ் பயாலஜி பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ ஆஸ் ஆல்வேஸ் எவ்ரிபடி இஸ் யூஸ் டு பிகம் அ டாக்டர். நம்ம காலத்தில் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் ஐ டென்ட் ஹாவ் அ பேஷன் ஆஃப் பிகமிங் அன் இன்ஜினியர். ஓகே, பட் when time goes by, நீங்கள் 12th எக்ஸாம் முடிக்கிறீங்க, மார்க் எடுக்கிறீங்க, யூ நோ வாட் யூ ஆர் குட் அட், ரைட்? கரெக்ட். தென் நம்மளோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அப்பா அம்மா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது தென் ஓகே, B is one group which my parents want me to do. Okay, that is one inspiration. But again, I also felt that okay, this is the right path for me. We will get in 4 வருஷம் படிப்போம், how it goes we decide. But I didn't have any thought behind stating that okay, I have to get into this IT field, I have to do this. But உள்ள போனதுக்கப்புறம் automatically I got into Now are you happy in the path you have chosen? I'm happy. I don't go back on my decisions, happy or sad. No, I'm very happy being so. Yeah. Do you want to say any advice to your younger self? உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் இல்லைனா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த பாத்தில் ஹாப்பியாக இருக்கீங்க, ஸோ தட் வாட் எவர் வே யுவர் ட்ராவல் இஸ் கரெக்ட். ஆனால் வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன பெட்டர்மெண்ட்டோட நீங்கள் உங்கள் லைஃப்பில் வரலாம். நீங்கள் யாருக்காச்சும் உங்களோட சின்ன கரியர் ஸ்டார்டிங்லேருந்து பரணிக்கு சொல்லணும். சார் எனக்கு கரியர் ஸ்டார்டிங்லேருந்து பரணிங்கன்னா ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் மிஸ், ஏன்னா எனக்கு ஐ லவ் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போதே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். பேசிக்கலி அப்பா ரொம்ப தமிழில் ஆர்வம் அதிகம். நான் போயம்ஸ் எழுதுவாங்க, புக்ஸ் எழுதுவாங்க. ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சமூக ஐ டிடன்ட் அந்த டைமில் இருந்த பரணி டிடன்ட் திங்க் தட் ஐ ஹேவ் டு சூஸ் சம்திங் இன் தமிழ். இப்போ நீ இஃப் யூ வாண்ட் டு கோ பேக், டூ அ டைம் ட்ராவல் பேக்னா என்ன பண்ணுவோன்னா ஐ வில் டூ அ PhD இன் தமிழ். கிரேட் அண்ணா, கிரேட். ஸோ ஃபஸ்ட் செக்மெண்ட் முடிச்சிட்டோம்னா இட்ஸ் டே 0. அண்ட் செகண்ட் திங் இஸ் அகெயின் நான் ஃபார்ம் பண்ண ஒரு செக்மெண்ட் வந்து IT கிரியேட்டராக இருக்க மாதிரி தான்.
VS கோடில் வந்து நம்ம இந்த கிட்டப்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு பாத் முடிஞ்சிருச்சுன்னா அந்த செக் பாயிண்டில் போய்ட்டு ரீஸ்டோர் செக் பாயிண்ட்டு சொல்லலாம். ஸோ உங்கள் ஜேர்னியை ஒரு 3 செக் பாயிண்ட்ஸாக நீங்கள் பிரிக்கணும்னா எப்படி பிரிப்பீங்க? லைக் தட் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இஃப் யூ டிட் சம்திங் ராங்னா யூ கேன் கோ பேக் தேர் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை வந்து ஒரு 3 செக் பாயிண்ட்ஸாக நீங்கள் பிரிக்கணும்னா வாட் ஆர் த 3 செக் பாயிண்ட்ஸ் ஆர் மேஜர் டிசிஷன்ஸ் விச் யூ மேட் அண்ட் யூ ஆர் ஹாப்பி அபவுட் இட்? One decision is doing a BE. ஓகே, ஏன்னா இன்ஜினியரிங் படித்ததை நினச்சி சந்தோஷப்படுறேன். இப்போ சந்தோஷப்படுறேன். ஓகே, என்னென்னா ஆஸ் ஆல் கிட்ஸ், ஏன்னா என்னோட ஃபேமிலியில் என் அப்பா ஹீ இஸ் எ கிராஜுவேட், பட் என்னோட ஜென்ரேஷனில் என் ஃபேமிலியில் யாருமே கிராஜுவேட்ஸ் கிடையாது. ஸோ யார் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் இன் மை ஃபேமிலி சர்க்கிள். ஓகே, ஸோ அப்போது என்ன ஆச்சுன்னா மை கசின்ஸ் ஆர் தேர், கசின்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல் கிராஜுவேட்ஸ். பட் என்னோட ஃபேமிலி இதில் நான் இல்லை. பட் ஐ வாண்டட் டு டூ அன் இன்ஜினியரிங். ஓகே, பட் அந்த மைண்ட் செட், அந்த ஏஜில் உள்ள மைண்ட் செட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஐ காட் டென்டல் காலேஜில் போய் அப்ளிகேஷன் வாங்கினேன். ஓகே, பிஎஸ்சி காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கினேன். ஓகே, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் ஐ வாண்டட் டு டூ சம்திங் இன் மைக்ரோபயாலஜி, சம்திங் ரிலேட்டட் டு மை மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி குரூப். மூணுமே ரேராக தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ தட் யூ ஹேவ் சம்திங் பேஷனேட் அபவுட் இட் டு. ஏன்னா ஐ வாண்டட் டு, ஏன்னா மேக்ஸ் பயாலஜி கோர்ஸ் எடுத்திருக்கோம். ஐ வாண்ட் டு டூ சம்திங் ரெலவென்ட் டு தட். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு சம்திங் நியூ விச் ஐ ஃபியர் ஐ மைட் லூஸ், ரைட்? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தென் த ஃபோர்த் ஆப்ஷன் வாஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஐ வாஸ் டிபேட்டிங் வித் மை பேரண்ட்ஸ். ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் இஸ் லைக் what your conscience says, do it. Okay, my conscience is always saying do be. Okay, எல்லாம் பேசிட்டு then I decided to go for Bachelor of Engineering, first time out of home. Okay, that was my first fear. அந்த 4 வருஷம் BE படிக்கிறது பயம் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருந்து பெருசாக வெளியே தங்கினதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் ஹோம், that was my biggest fear. Okay, my college is about 75-80 kilometers away from my home. Okay, பஸ்ஸில் போனோன்னா 3 பஸ் or 2 buses max. So no second option, I was in hostel. You have to choose. First 2 weeks of hostel life was my terrible, ஏன்னா out of home, homesick. I used to literally cry. Okay, so ஏன்னா just out of 12th standard you have not been anywhere else, right? So அந்த பிரச்சனை இருக்கும். Then my mind says that this is your life, right? So 4 வருஷம் படிக்கணும், இதுக்கு மேலே போகணும், காலேஜ் படிக்கிற அளவுக்கு இந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு வரணும் at some point out of it. Okay, so அது வந்ததுனால then I decided, but still இந்த ஒரு hindrance இருந்துகிட்டே இருந்துச்சு. homesick. You will not believe, after first semester I was a day scholar, traveling 150 kilometers. 3 பஸ் மாறி டெய்லி காலேஜ் போயிட்டு வந்தீங்க. 7 semesters. Okay, just to avoid this homesick. I felt bad at the 7th semester when I got placed in Exeter. I got placed end of 6th semester. Okay, so அப்போ தான் எனக்கு I started realizing that okay, 80 kilometers is fine, now we have to travel 600 kilometers daily is not possible. Yeah. Right? So that is one checkpoint I wanted to reminisce. ஏன்னா அந்த homesick, ஏன்னா எப்போதுமே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் it applies. கண்டிப்பாக. Not just homesick, somebody will be very focused on some subjects that they like. Right? Somebody wanted to do a development, somebody wanted to do a testing, somebody wanted to do day in day out work மட்டும் பண்ணணும். I will work only for 8 hours. எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ஸோ சம் கம்ஃபர்ட் ஜோன் எல்லாருக்குமே இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை எவ்வளோ குயிக்காக நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களோ இட் ஹெல்ப்ஸ் யூ லாட். I broke this homesick. It take a lot of time, but I broke it. Same happened when I came to Chennai. Okay, அப்பா வந்தாங்க, he dropped me. I was in a PG, daily training, அது இதுன்னு போயிட்டு வருவோம். Then I started realizing there is much more that I have to learn. Okay, not just ஒரு 4 வருஷம் டிகிரி முடிச்ச உடனே I cannot raise my collar and say that I know everything. You have to learn people, you have to learn situation, you have to learn surroundings, you have to know how to react to people. நம்ம வீட்டில் கோவம் வந்தோன்னா கத்திட்டு போயிடலாம், அப்பா ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, அம்மா ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி இருக்க முடியாது, நம்ம சொசைட்டியில் அப்படி இருக்க முடியாது. ஸோ தேட் இஸ் சம்திங் தட் யூ ஹவ் டு லேர்ன், ரைட், ஆஸ் அ கிட், ஆஸ் ஏர்லி as possible. ஓகே,
So so transition from my home to college is one, right? From college to Chennai is another one, right? And coming to Chennai, being in this IT industry, எல்லாருக்குமே அந்த பாண்டு 2 years பாண்டு முடிகிற வரைக்கும் உனக்கு இவ்வளோதான் சேலரி, உனக்கு இது வராது அது வராது, அந்த too many cooks spoil the food சொல்கிற மாதிரி too many thoughts will come to you. Okay, as freshers when you join in any IT organization, I always said in any training, உங்கள் சொந்தக்காரங்களை யாருங்க ஃபஸ்ட்டு 6 months பேசாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்ட்டையும் பார்த்து ஃபஸ்ட்டு 6 months பேசாதீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட பேசாதீங்க in the sense at least with respect to your career, everything, because everybody will have some say on what you do, right? You know what you are good at. I might be good in something but your friends might not like it, right? So I always say this, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட பாசிட்டிவ் என்னங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். You have to excavate that first. அதை பண்ணிட்டீங்கன்னா it becomes so easier, you can frame your career accordingly. Because how do you excavate that? Like you have, it's very simple. Every stageல we love something, right? நமக்கு இது பண்ணால் பிடிக்கும், இது it easily comes out. சில பேருக்கு என்ன செமினார் எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் ஈஸியாக வரும், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஈஸியாக வரும், சில பேருக்கு they'll be happy working with people, talking to people, சில பேர் சோலோவாக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. They know that they are good in that. Okay, அதை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். Very rarely you get some mentors who does that. Of course, yeah. Very rarely. Even in IT field, you have to pick. Okay, I always say that in IT field it is you for you. Don't expect anybody who will come and pat your back every time you do a mistake, lift your hand, do it. Am I saying there is nobody? Just there. That's what I told, it is very rare in IT. If you find someone, there is nothing like that. Okay, but it is you for you in IT. So நீங்கள் உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறீங்களோ to face, I always say to my mind, always expect the unexpected, right? ஒரு இடத்துக்கு போகிறோம், இதுதான் நடக்குங்கிற ஒரு இம்ப்ரெஷனோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ போகக்கூடாது. You have to be prepared yourself to face everything that comes to you, right? Good or bad, right? So you will always have plan B, plan C. I don't have plan B, but I immediately adapt from where it is, good or bad, right? சந்தோஷம் வந்தோன்னா ரொம்ப குதிக்கவும் மாட்டேன். When I fall down, I will not feel for it. I'll see how to get out of it, right? So அது வந்து will it come naturally? It might not for everybody. Yes. But situations will help you do that. ஒரு சிச்சுவேஷனில் உங்களை நீங்கள் போட்டு nobody else is there, you have to solve it, then you will obviously bring your potential. அது if you see that you have to put yourself in the hardest spot so you can find the sweetest spot out of it, right? You have to put yourself in very hard spots, doing that எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, I have to do something to come out of it. அப்போ உங்கள் மைண்ட் will make you feel comfortable, make you feel confident, you will come out successful. So that is something that I always say to you. Great. சூப்பர். ஸோ அடுத்து வந்துட்டு செவரல் கொஷின்ஸ் இருக்காண்ணா. லைக் இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எங்களை மாதிரி இருக்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மைண்டில் ஒரு எஸ்டிஎம்ஸோ இல்லை ஒரு மேனேஜரோ எப்படி யோசிப்பாங்கன்ற ஒரு கொஷின்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் டீமில் ஒரு ப்ரில்லியன்ட் எம்ப்ளாயி பட் பார்ஷியலாக தான் அவர் உங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவார்ன்ற பிக் பண்ணிங்களா, இல்லை ஒரு ஆவரேஜ் எம்ப்ளாயி who will respond immediately to you அவரை பிக் பண்ணிங்களா? IT demands both. Okay, but if you ask me as a person, I'll choose the second. As a SDM? As an SDM as well. Even in my day in day out, I always say that give me somebody who I can train and groom. That is easy. ஆல்ரெடி இது வந்து நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் தழும்புன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் பீப்புள் ஆர் contained, self-contained, they are capable. If you are a leader, by talking to them for 5 minutes, you will identify their potential, right? Somebody might not be very strong, very simple. For freshers, they will be very energetic. ஏதாவது பண்ணணும், I can do this, அதே உள்ளே வருவாங்க. அந்த curiosity வந்து it go both ways, right? Sometimes it goes the way that they have to learn new things. Sometimes it becomes more of a show off, right? I know this, I can prove this in my power. So அந்த இடத்துல என்னென்னா
if you can groom a little bit of knowledge எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த grooming உங்களுக்கு இருந்துச்சுன்னா you can always shape them into a better career. That's how I was shaped. I wanted to do the same for my juniors. Simple. சூப்பராக. ஓகே, ஸோ சிமிலராகவே செகண்ட் கொஸ்டின், நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெதர் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப போரிங்காக நார்மலாக நீங்கள் பண்ண ப்ராஜெக்டாக தான் இருக்கும், பட் இட் வில் ரன் ஃபார் வெரி லாங் டைம், அப்படி இருக்க ப்ராஜெக்ட் பிக் பண்ணுவீங்களா இல்லை வெரி ஹை ரிஸ்க் இருக்கும் பட் ஷார்ட் டர்ம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பிக் பண்ணுவீங்க? I have worked in both. Okay. I have worked in both set of projects, but which made you more curious or second one? I was always put into the second sort of project where as you said நீங்கள் அந்த ஹார்ட் லெவலில் இருந்து ஒரு வே கண்டுபிடிச்சி வெளியாகிறதுக்கு தான் ஆல்வேஸ். அது என்னன்னா it helps you mold you better as a person, better as a technical expert, better as a manager, better as a leader. So second option is always good. There is always a risk associated. Okay, ஏன்னா ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டே வந்து it is not going well, people are finding faults, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் that is when you go and create a name for yourself. I always say that there will be 1,000 people who will come, but not எல்லாரையும் நம்ம லீடர்னு சொல்ல போகிறதில்ல. Correct. There is always, I always say a difference between a manager and leader, right? There will be hundreds of managers in IT, but there will be only 1 or 2 leaders out of them, right? So it is always good to work with leaders, but it is not that good and easy to work with managers, because managers they always have a pressure. Yeah. When the moment I feel manager, I'll say that complete this work today. If I am a leader, come let's sit, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, we will sit and solve, right? So there is always a difference. இது எப்படி எடுத்துக்கலாமா, நீங்கள் வந்து ஸ்கில்க்கு தர ப்ரியாரிட்டியோட ஆட்டிடியூடுக்கும் பாடி லாங்குவேஜ்க்கும் உங்களோட மைண்ட் செட்டுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க, நெக்ஸ்ட் செட் தான் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கில். Give me a guy with a good attitude, a learning mindset, with zero knowledge in technology, I will groom him. Easy to groom. Great. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆனால் one thing you want to remove from IT industry, you don't wish to it will be in IT industry. நிறைய இருக்கு. It's not one, right? நிறைய சீரியஸாக நிறைய இருக்கா? IT industry is it is all dollars, right? People are talking dollars, people are talking money, revenue, gross margin. So there is no IT பொறுத்த வரைக்கும் one thing that I feel very bad is like at times people are treated as objects. Yeah. Right? அது மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கானா இருக்கலாம், பட் ஐடியை பொறுத்த வரைக்கும் many a times I feel that people are just treated as objects, right? அதை ஒரு பொருளாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, which is not the case actually. Everybody has an emotion, everybody has their personal space, everybody has that. It is how you treat them, right? That matters a lot, but IT la knowingly or unknowingly it has been there because it has come from a different country. IT is not born in India, right? So obviously and the westernized nature of business is there. So adanala that is one thing that I always feel bad when I think about IT. Great. Okay, so அடுத்து வந்து ஒரு ஃபன்னியாக கொஸ்டின், உங்ககிட்ட லீவ் கேட்டவங்களே ரொம்ப கிரேசியான ஒரு ரீசன் சொல்லி லீவ் கேட்ட ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா? இருக்கிறதுலே கிரேசியஸ்டான ஒரு ரீசன் என்ன? I have one of my team members, okay, he is 3-4 years old in IT. Okay, தமிழ் பையன் இல்லை. ஸோ ஒரு சீரியஸான டீம் மீட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே, அந்த பையன் திடீர்னு வந்து பர்னி ஏன்னா I remember the date, it is February 6th or 7th of the year. Okay. So you all know February மாதம் என்னன்னு தெரியும், it's a Valentine's Day, right? ஸோ இந்த பையன் வந்துட்டு பர்னி எனக்கு he was so என்னன்னா அவனுக்கு he is so passionate. அவன் ஒர்க் ரிலேட்டடாக கூட அவ்வளோ பேஷனேட்டாக என்ன பேசுகிறார். நேராக வந்தான், பர்னி எனக்கு Feb 14th லீவ் வேணும், அவனை பர்சனல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டான். I told yes, granted, but tell me what are you going to do? Okay. Then his voice came down. Okay, but I know. But this is one thing, the moment you asked about it, this is one thing. Okay, great. Almost 19 years you are working in same company. என்னைக்காச்சும் குவிட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், பீஸ்ஃபுல் இந்த சென்ஸ்னால் நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, கிராமத்துலலாம் போயிட்டு ஒரு சின்ன வீடு இருக்கும் அந்த மாதிரி, அந்த படத்தில் நிறைய பார்த்துருக்கோம். பட் ரியல்லி ஐடி மேடியும் உங்களை வந்து யோசிக்க வச்சிருக்கா குவிட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு? அப்படி உங்களை எப்பயாச்சும் யோசிக்க வச்சதுனா என்ன சொல்லி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி திருப்பி அடுத்த நாள் வேலைக்கு போயிருக்கீங்க? இல்லை, ஐடியில்
ஐடியில் வந்து நான் அப்படி யோசிச்சதில்லை. பட் ஐ ஆல்வேஸ் திங்க் தட் நான் இந்த வேலையை விட்டுறணும் அப்படி இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு லிவ் அ சிம்பிள் லைஃப். நீ சொன்ன மாதிரி ஒரு எனக்கு என்னோட ட்ரீம் கேட்டிங்கன்னா ஒரு ஃபால்ஸ் சத்தமோ இல்லை ஒரு ஆறு இருக்க படத்தில் வர மாதிரி தான் அது மாதிரி ஒரு கைத்துக்கட்டல் போட்டுட்டு சூரியனை பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு உட்கார மாதிரி ஒரு லைஃப் தான் ஐ லவ் இட். ஏன்னா கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், நமக்கு அது வி ஆர் யூஸ் டு இட். ஓகே, ஸோ அந்த மாதிரி லைஃப் தான் வாழணும். பட் வி கேன் ஆல்வேஸ் லீவ் தட். ஐடியில் இருந்துட்டு நம்ம அப்படி வாழ முடியாது கிடையாது. ஜோகோ யூ சி த ஜோகோ ஓனர் இஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. ஓகே, ஸோ all his lifestyle is so. Okay, so which means irrespective of where you are, ITO, you can be a president of a country, but if you wanted to live a simple life, you can always live that. So I am not regretted for being in IT. But இங்க ஒரு சில bad days கண்டிப்பா உங்களுக்குமே bad days இருந்திருக்கலாம். It is always there. It is not just IT. You take a teaching profession, you always have a good and bad day. You take a cricketer, he always got a good and bad patch in his career. Yes. Right? Every career you choose, everywhere you go, you should have both. ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவ் சைட் ஆஃப் லைஃபே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா யூ ஃபீல் தட் தெர் இஸ் நத்திங் ஃபார் யூ டு ப்ரூவ். உனக்கு என்னென்னா அது நீ பாசிட்டிவே பார்த்துட்டு இருக்க உனக்கு ஒரு தலக்கணம் வந்துகிட்டே இருக்கும். ஐ எம் குட், கரெக்ட், நான் தான் குட், ஐ எம் குட்டு இருந்து நான் தான் குட்டுன்னு வரும், அப்புறம் நான் மட்டும்தான் குட்டுன்னு போகும். பட் இன் யூஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் யூ கேன் சி வேர் ஐ எம் லேகிங் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப். ஓகே, ஸோ ஒரு 10 தோல்வி தர்ற உனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு வெற்றி தராது. ஸோ எவ்ரி வேர் இனி ஒரு எல்கேஜி படிக்கிற பையன்ட்ட போய் கேட்டேன்னா ஐயோ எனக்கு இன்றைக்கி 2 பேஜ் ஹோம்ஒர்க் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, நம்மளே பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு சின்ன ஒரு பென்சில் தொலைஞ்சிருச்சுன்னா நமக்கு அது உலகத்துலேயே பெரிய ப்ராப்ளமாக தோணுச்சு ஒரு காலத்தில். டெய்லி பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்காமல் போகிற அடுத்த நாள் ஒரு ஹீரோ பென் வாங்குறது பெரிய விஷயமா தோணுச்சு, ஒரு மொபைல் வாங்குறது பெரிய விஷயமா தோணுச்சு. ஸோ அந்தந்த ஏஜுக்குன்னு சில ப்ராப்ளம், சில தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் கோ திங்க் வாட் இஸ் குட் அண்ட் மூவ் ஆன். கிரேட். அடுத்து இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு நான் கூட பேசுகிறப்ப ஸ்டில் ஐம் ஆஸ்கிங் யூ, ப்ராஜெக்டில் ஆஸ் எஸ்டிஎம்மாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ வில் யூ ப்ரிஃபர் டேட்டா ஆர் யுவர் இன்ஸ்டின்ட்? வென் டேட்டா இஸ் நாட் அலோவிங் யூ டு டேக் யுவர் இன்ஸ்டின்ட்? ஐ ஆல்வேஸ் கோ வித் மை இன்ஸ்டின்ட். ஈவன் தோ டேட்டாவோட ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் கோ வித் இன்ஸ்டின்ட். வில் லீடர்ஷிப் ஆல்சோ ஒர்க் இன் தட் வே? லீடர்ஷிப் ஆல்வேஸ் கோஸ் வித் டேட்டா. Then how will you convince them? That's why you have to balance. சொல்லுதேன்னு போயிட்டு நீங்க சொல்ல முடியாது. இல்ல see that's what I'm saying. It all depends upon the situation and who you talk. Right? I cannot go and talk to a CEO stating that my mind says that this project will go well, do this. Appo I need to have a data. Instinct stands first. Your data supports the instinct. Right? If your mind வந்து it is very simple. I'm a cricketer, I wanted to win a World Cup for India. அப்படிங்கிறது என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு என் தாட் ஃபஸ்ட்டு வரணும். வந்துருச்சுன்னா நான் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணங்கிறது என் மைண்டு பின்னாடி யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டேட்டா. அண்ட் ஃபைனலி ஒன் கொஸ்டின் என்ன, ஏதாச்சும் ஒரு சூப்பர் பவர் ஐடி ஃபீல்டில் இருக்க உங்களுக்கு மேனேஜர்ஸ்க்கு ஸ்பெஷலாக வேணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் பவர் ஐடி ஃபீல்ட் லைக் தட் யூ ஹேட் யுவர் டைம். சூப்பர் பவர்னு தேவையில்லை. இவர் மாதிரி டாக்டர் ஸ்டேன்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராஸாக டைம் வேணும், கண்ட்ரோலிங் டைம். See, ஐடியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஐடி. எனி ப்ரொஃபஷன் யூ ஆல்வேஸ் ஃபீல் that 24 hours is not enough. ரைட் அண்ணா, அடுத்த செக்மெண்ட் போயிடலாம்னா, ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பற்றி அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ். அடுத்து வந்து காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்காக என்கிட்ட நிறைய பேர் நான் எக்ஸ்ஆரில் சேர்ந்தேன்னு சொன்னோன்னே என்னோட ஜூனியர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஷின்ஸை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது, எக்ஸ்ஆரில் இன்டர்ன்ஷிப் வாங்குவது எப்படி ப்ராக்டிக்கல் வே? ஓகே, ஸோ இன்டர்ன்ஷிப் so I will not be able to expose everything, but I will tell you something. So internship in any company, it is very simple. First of all, you have to be confident about why are you doing internship. Okay, is it to gain experience or you have to get placed in that company? ரெண்டுமே இருக்கு. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they give both. சில கம்பெனிஸ் இட்ஸ் மோர் லைக் how we do our implant trainings, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் எனி ஐடி கம்பெனி இன்டர்ன்ஷிப் என்னன்னா you have to submit your profile, they will review your profile. You should know what you are going to do. Internship period of 2 months 3 months உங்களோட ஸ்கில்ஸில் நீங்கள் எதை வெளியே எடுத்து கொண்டு வர போகிறீங்க. You have to come out with some creative things. Right? You will be assigned a mentor. For example, if you are an intern who is going to be an internship, do your internship in Exeter, you will submit your profile to me. I will assign or I will tag you a mentor.
Okay, you should have a reference in Excel who can help me understand that, okay, so and so is studying in this college, he or she is good, he is okay to do an internship. Okay, 2-3 months la either your mentor gives you a problem, okay, or you have to give a problem where you can come out with a solution in 2-3 months or 3 to 4 weeks of time, right? எனக்கு ஒன் மோர் டவுட் இருக்கிறது என்னன்னா, லைக் எனக்குமே அப்படி தானே. நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ ஐ நெவர் நோ வெதர் ஐம் கோயிங் டு பி அ டெவலப்பர், டெஸ்டர், இல்லை நான் இந்த டொமைனில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் என்னன்னு எனக்குமே தெரியாது. ஒன்ஸ் நான் ஹெச்ஆருக்குள்ளே வந்து அந்த ட்ரைனிங் ஃபேஸஸ்லாம் நான் எனக்கு பிடிச்ச அப்போ தான் எனக்கு ஒரு 3 months 4 months ட்ரைனிங் கொடுக்குறது, ஓகே ஐம் குட் அட் திஸ்ன்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஐ சூஸ் மை ப்ரொஃபஷன். காலேஜில் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்துட்டு லைக் டேக் அ Tier 2 Tier 3 காலேஜ் செட்ஸ். அங்கே இருக்கவங்களுக்குலாம் லைக் வி டிடன்ட் நோ விச் டொமைன் இஸ் கரண்ட்லி ட்ரெண்டிங், விச் டொமைன் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன், எதெல்லாம் எந்தெந்த கம்பெனி அதிகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி தெரியவே தெரியும். இஸ் தேர் எனி வே லைக் ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பையன், தேர்ட் இயர் படிக்கிற பையன், நான் வந்து அதுக்குள்ளே ஒரு டேட்டா சயின்ஸ் வந்து நான் ஒரு நல்ல டொமைனில் இருக்கேன், என்னோட தாட் இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இஸ் தேர் எனி வே? டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மென்டர். நீங்கள் பண்ணலாம். சி யூ ஆர் கோயிங் டு டூ அன் இன்டர்ன்ஷிப். நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம் ஐ ஆம் குட் இன் டேட்டா சயின்ஸ், ஓகே, பட் கம்பெனி ஷுட் பிலீவ் தட், நாட் ஜஸ்ட் வித் யுவர் சிவி, நாட் ஜஸ்ட் வித் த வே யூ டாக். அதுக்கு தான் தே அசைன் யூ அ மென்டர். அந்த மென்டார் பேசுகிற அந்த 30 minutes 20 minutes. ஸோ ஐ ஹெல்ப் சம்படி டூயிங் அன் இன்டர்ன்ஷிப் சம்டைம் அகோ. அப்போ என்ன நடக்கும்னா ஐ டாக் டு தம் 1-to-1. ஓகே, பேசும்போது அவங்களோட கரிக்குலம் பற்றி சொல்லுவாங்க, அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, வாட் ஆர் தே ரியலி கீன் இன், என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் வில் ட்ரிகர் மீ சே ஆஸ்கிங் சம் கொஸ்டின்ஸ் விச் தே ஆன்சர். அப்போ என் மைண்டில் ஓகே ஷீ மைட் ஆர் ஹீ மைட் பி குட் இன் டேட்டா சயின்ஸ், பட் மோர் தேன் தட் ஐ திங்க் நாலேஜ் லெவலோ இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் பார்த்தா ஹி ஆர் ஷி இஸ் குட் இன் பைத்தன் ஆர் சி ஜாவா. ஸோ தென் ஐ வில் ரெக்கமெண்ட் ஸ்டேட்டிங் தட் ஓகே யூ கேன் டூ அ ப்ராஜெக்ட் ஃபார் யுவர் செல்ஃப், பட் ஒய் கான்ட் யூ ட்ரை திஸ்? Because you got to know that she is also talented in that. Great அண்ணா. அடுத்து நீங்கள் ரெஸ்யூமில் இந்த ஸ்கில் இருக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் லைக் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வரப்போ எவ்ரி ஒன் இஸ் இண்டிவிஜுவலி குட் அட் சம்திங், பட் இந்த விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேஸில் எனக்கு வந்துட்டு ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்குள்ளே வந்து பார்த்தா ப்ரோஆக்டிவ்னஸ் அசர்ட்டிவ்னஸோட இம்பார்ட்டன்ஸே தெரிஞ்சது. லைக் அது இந்த ட்ரைனிங்கில் அவங்க எடுத்து கொடுக்குறப்ப தெரிஞ்சது. நாங்கள் ரெஸ்யூமில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே ப்ரோஆக்டிவ்னஸ்லாம் போட்டு நான் பார்த்ததே. அந்த மாதிரி இஸ் தேர் எனி சம் ரியலி சாஃப்ட் ஸ்கில்ஸ் which any people recruiting are looking for which will impress you? Okay, it is very simple. I personally I don't know about others or other HRs. I don't go with CV. Okay. Because I know how I prepared my CV and you know how you prepare your CV, right? Yes Anna. That 5-10 minutes of discussion that you have, be it technical, be it group discussion, be it HR round, right? That will tell if you are a people person, if you are a people HR, or if you are a guy who is capable of handling people around in your project. உங்களோட ஸ்ட்ரென்த் நீங்கள் பேசும்போது வந்துடும். Okay, I have taken say hundreds of interviews in the past 6-7 years. Okay, I have seen people about 2-3 categories. One, they come, they talk openly what they know. Whenever they talk, I see their eyes. அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க ஐக்கும் சிங்க் இருக்கணும். If you are talking truth. Very simple. I know this, I don't know this. I ask a question, என்னன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. It's very very frank. I have done this in my interview. Okay. என்னோட ஃபைனல் HR ரவுண்ட் இன் எக்ஸவர் I have spoken in Tamil. ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆப்வியஸாக டக்குன்னு எனக்கு தமிழில் வந்துருச்சு. They accepted it. Okay, so it doesn't mean that somebody getting into an IT should be very well versed in English. No, there is always a difference between speaking English and communicating English. Speaking is how you express yourself. Communication is something that the language and the grammar, அதெல்லாம் வந்து 95% of time people who are going to work in technical roles doesn't matter. Okay. Right? But there are people who, it depends upon the interviewer at least if you ask me as an interviewer, I have been to colleges, I have taken interviews, I don't care about how they speak. Okay, ஏன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு நேரம்லாம் நம்ம இங்கிலீஷ் பேசணும், நம்ம பேச மாட்டோம். கரெக்ட். சடனாக கொண்டு போய் ஒரு இன்டர்வியூ பேசணும்னா நமக்கு என்ன இங்கிலீஷ் வருதோ அதை தான் நம்ம பேச முடியும். ஸோ அப்போ போய் நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து இஃப் ஐ ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோவாக நான் பேசுகிறேன் அப்படின்னா இட் வில் நாட் கிவ் யூ a good impression. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ வாண்டட் டு ஸ்டாப் தம்.
because they started self-pricing. எனக்கு இது தெரியும் அது தெரியும் எனக்கு மட்டும் தான் அது தெரியும் ப்ராஜெக்டில் லீடு நான் தான் ப்ராஜெக்ட் பண்ணேன். நான் 9 out of 10 people who I interview they say that me too yeah everybody. அது என்னன்னா sometimes it becomes a myth among college students stating that okay நான் தான் பண்ணேன்னு சொல்லு நான் தான் லீடுன்னு சொல்லு. it can be their wish or their parents wish or their placement coordinator everybody right, but that is not the case. You can be a team member. No, you cannot be a leader everywhere. Yeah. Except you're going to work as a team member if you start your career, right? அப்போ என்னன்னா you have to be truthful to what you say, right? எல்லாருமே போடுவாங்க. Everybody knows that I am good in SQL, I am good in Python, I am good in Java, I know public speaking skills, everything. The moment you put public speaking skills, you should be able to introduce yourself flawless for 10 minutes. Yes. My first check in any interview is like introduce yourself. I have already told in multiple forums. And the first 2 minutes of introduce yourself, I will decide whether the candidate is selected or rejected. 99%. Technical aspects follows. Project that you have done follows. The first 4 line snaps is நீங்க கொடுத்திருப்பீங்கல்ல. A well deserved candidate, engineering student, capable of, confident, right? And ChatGPT வேற நாங்க என்ன it is very easy that நீங்க பேசும்போது you talk yourself, right? That is very important in IT. கரெக்ட். அண்ட் இதுவுமே அது ஆட் ஆன் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எனக்கு உங்களோட ஆன்சர் தெரியும், பட் மேஜர் ஆஃப் ரெக்ரூட் பண்ணுற பீப்புள் எப்படி யோசிக்கிறாங்க சொல்லலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தாண்டி 10th 12th மார்க் இஸ் ரியலி எனி பீப்புள் ஹூ ஆர் ரெக்ரூட்டிங் இன் ஐடி ஃபீல்ட் இஸ் ரியலி லுக்கிங் ஃபார். Case to case basis. Certain skills, certain companies, certain customers who we propose your profiles, they will be keen in all your educational qualifications. ஆல்சோ அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவோட மார்க்ஸ் அதிகமாக இருந்தாலுமே இருக்கும். At times, but it is case to case basis. ஓகே கிரேட். அண்ட் இதுவுமே கேட்கணும்னு நினச்சிட்டாரு. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறப்பையும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன். இமேஜினா நான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு தெரியும் என்னோட காலேஜில் வரப்போகிற கம்பெனிஸ்லேயே ஃபஸ்ட்டு இருக்கிறதே பெரிய கம்பெனிஸ் கோயிங் டு பி எக்ஸல். அதை விட்டால் ரிமைனிங் இருக்க எல்லாமே நார்மல் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ இதில் எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும். எனக்கு என்னோட கேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்த கம்பெனியுமே எக்ஸல் தான். ஸோ தட் நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா 2 நாளாக நாங்கள் வந்து மண்டே பிச்சுட்டு இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் அவங்க இது கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக மண்டே பிச்சுட்டு இருப்போம். ஸோ தட் நாங்கள் அடுத்த நாள் வருவோம், காலேஜில் வருவோம், 2 ரவுண்ட் கிளியர் பண்ணதால எங்களுக்கும் தனியாக ட்ரைனிங்லாம் நடக்கும். ஸோ தட் அப்படிலாம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி காலைல பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லுவாங்க, டக் பண்ணணும், காலை வந்து இப்படி வச்சிருக்கணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயம் சொல்லிட்டு ஏவல் செய்ய ஹெச்ஆர் வந்து கண்டிப்பாக அவங்க இதை வந்துட்டு டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆஸ் சம்திங் அது உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேளுங்க, இல்லைனா சம்திங் விச் தே மே திங்க் பரவாயில்ல இப்போலாம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சஜஸ்ட் கேளுங்க. ஜென்யூனாகவே நாங்கள் ஒரு 2 நாள் பண்ண ப்ரிப்பரேஷனில் எங்களுக்கு எதுவுமே தோணாது. ப்ராக்டிக்கலாக அதுதான் உண்மை. எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கன்னா எங்களுக்கே நாங்களே ஆல்ரெடி பயத்தில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ தட் எங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸே இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் பிளேஸ்மெண்ட் குவாலிட்டர் சொன்னான்றதுனால நான் கேட்டேன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் செலக்டட். பட் ஐ நோ சம் காய் அவன் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் அந்த டைமில் வந்து அவன் வந்து அங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போயிட்டு அவன் ஏதோ நான் டெக்னிக்கலாக சம்திங் எல்ஸ் கேட்குறப்போ அவங்க ஃபீட்பேக்கில் சொல்கிறப்போ ஒன் ஆஃப் த ஹெச்ஆர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த கொஸ்டினை வர மாதிரி கேட்டிருந்தா மேபி இல்லை கேட்க உங்களுக்கு தோணலைன்னா நீங்கள் தோணலன்னு சொல்லியிருந்தாலுமே கூட வி மே கன்சிடர் யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெனினாவே எங்களுக்கு கொஸ்டின்ஸ் தோணலைன்னா நாங்கள் சொல்லி நம்ம தோணலைன்ட்டு எல்லா ஹெச்ஆர்ஸுமே they won't expect why that question is asking. It is very simple. நான் உன்ட்ட 20 நிமிஷமாக பேசுகிறேன். Okay, I am asking your education, your primary, your personal things, your project எல்லாமே கேட்குறேன். கேட்கும்போது at some point of time இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க will run into my mind. Okay, good on a good sense I am saying, right? ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்க்க போகிறேன்னா ஆல் வாட் யூ சே இஸ் ஆல் குட் அபவுட் த கம்பெனி ஆர் நான் தெரிஞ்ச கம்பெனியை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியும். அதை மீறி ஐ மைட் ஹேவ் சம் கொஸ்டின்ஸ், ஐ வில் ஹேவ் சம் கொஸ்டின்ஸ். பட் என்னென்னா அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அந்த இன்டர்வியூ ஹாலில் வந்து our mind will be focused on how to clear the interview. Yes. Okay, நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டால் என்ன சொல்கிறது, இந்த கொஸ்டின் கேட்டால் என்ன சொல்கிறதுலே இருக்கும். பட் யூ வில் ஹேவ் thousands. I always say any training I go, first question I ask is like first open up. எக்ஸாவரில் என்னை எது கூட்டிகிட்டு வந்து எக்ஸாவர்சிட்டி பிளாக்கில் உட்கார வச்சுருக்குறாங்க, எனக்கு ஏன் இந்த ட்ரைனிங் நடக்குது, என்ன ஏன் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. நான் காலேஜ்லேயே வந்து கம்யூனிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஐ ஹவ் டன் அ கோர்ஸ் இன் கம்யூனிகேஷன். ஒய் ஆம் ஐ அகெயின் ஆஸ்க்ட் டு டூ அ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ட்ரைனிங். எனி கொஸ்டின், இட் இஸ் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்
what is that you are thinking about the company. Purpose of that question is that. Okay. Right? For example, for XYZ any company, okay, so you have told that you have locations in this many countries. How is it possible for me to go to a particular location? கேட்கலாம். But many times what people is like, அதை கேட்குறது வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, when will I get on-site opportunities ன்னு கேட்பாங்க, which will immediately, if I am the interviewer, I'll cut that short. Very simple, that candidate is not selected. You cannot get into an IT company expecting an on-site opportunity. Right? You have to prove yourself and say that, okay, I'm capable now. Then obviously you will travel. Right? உங்களை வந்து ஒரு காலேஜுக்கு வந்து விசிட் பண்ணி 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ டைம் போட்டு எஃபர்ட் போட்டு எடுத்து செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் போட தெரிஞ்ச கம்பெனிக்கோ ஹெச்ஆருக்கோ மேனேஜருக்கோ they know how to take your ladder up. அந்த பக்குவம் அந்த பொறுமை வரணும். It is not expected to be there, but it has to come naturally. Yeah. So on the questions, do you have any questions? It might be a usual convo questions, but you have to open up. Can we say no, I don't have any questions? It is like how you express yourself, simple. Okay. If you ask me, I don't have any questions, yeah, I don't have any questions, நீங்கள் clarify பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி you just have to add it, simple. And this question is again major question. IT ஃபீல்டில் ஜாப் செக்யூரிட்டியை பற்றி ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நம்ம பேசுவோம், பட் ஆஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட் இமேஜின் அதே தான் வழக்கம் போல. நாங்கள் யாருமே 90% பீப்புள் வந்து தே நெவர் நோ தே ஆர் கோயிங் டு இன்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூல். அகெயின் சம்மன் ரிலேஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அப்படி வந்து ஒரு புஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்போம். அகைன் நீங்கள் சொல்ல மாதிரி சம்மோ ஆஃப்டர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வி கெட் யூஸ்டு டு இட், நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு ஃபீல்ட் செட் வந்துடும். சரி, அப்படி பிடிக்காத ஒரு ஃபீல்டில் நம்ம கொஞ்சம் படித்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் வரலான்னு படிக்கிறப்போ எவ்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் சேம் 2 கொஷின்ஸ். ஒன்று, ஐடியில் வேலை கிடைக்குமான்றதே டவுட்டு. இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்படி அப்பில் இருக்குது எப்படி டவுனில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சீரியஸாக. பட் அண்ட் செகண்ட் கொஷின் இஸ், சம் பீப்புள் சே தட் நீ வந்து ஒன்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டேன்னா 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே நீ வந்து வேறு கம்பெனி ஷிஃப்ட் ஆகிடு பெட்டர், அப்போ தான் சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கரியர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ரேர் இதை சொல்கிறவங்க, ஒரே கம்பெனிலே இரு ஆனால் ஜாப் செக்யூரிட்டி நல்லா இருக்க மாதிரி ஒரு கம்பெனியாக பார்த்துருன்னு சொல்லுவாங்க. ஒரு காலேஜ் ஃபைனல் இயராக அவங்க எந்த மைண்ட் செட்டோட ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட் வச்சுருந்தா பெட்டர் அபவுட் ஜாப் செக்யூரிட்டி? வெரி சிம்பிள். இந்த 3மே தேவை, நீ சொன்ன 3மே தேவை. பட் when and how matters, right? ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ is getting into an IT with different aspirations. Okay, either family commitments, everybody has family commitments, right? There may be situations where you might not be able to wait for 2-3 years. நான் இன்னொரு பிஜி படிச்சுட்டு நான் கூட ஐடி கம்பெனி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 90% ஆஃப் பீப்புள் ஆர் லைக் தட். ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா, நமக்கு எப்போ சேலரி ஹைக் வரும், அது எல்லாமே மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரிபடி. 10 out of 10 will have the same. நமக்கு சேலரி ஹைக் வரணும், நமக்கு ஆன்சைட் வரணும், நமக்கு we have to be recognized, இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும், ரைட்? பட் ஃபார் எனிபடி who gets into IT, one simple experience, I would not say as advice, because the moment advice சொன்னால் யாருக்கும் பிடிக்காது, nobody will listen to it, right? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, 12th வரைக்கும் 12 years நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு 4 years வெயிட் பண்ணி இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், ரைட்? வித் ஆல் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ், எஜுகேஷ்னல் லோன் எல்லாமே போட்டு, அப்போவும் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, they keep saying things. அத்தனை வருஷம் 12 + 4 years 16 years வெயிட் பண்ண நம்ம, I would recommend wait for 3-4 years in IT. சிம்பிள் ரீசன், 2 விஷயம் தான். ஒன்று, காலேஜ் வரைக்கும் யூ ஃபீல் தட் யூ ஆர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், யூ ஆர் அன் இன்ட்ரோவர்ட், யூ ஆர் குட் இன் திஸ், யூ ஆர் குட் இன் செமினார், டேக்கிங் செமினார்ஸ், யூ ஆர் குட் இன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஐ ஆம் குட் இன் ஜாவா, ஐ ஆம் குட் இன் பைத்தன். இதெல்லாம் பிளேஸ் ஆகி ஒரு கம்பெனிக்குள்ளே போகிற வரைக்கும் தான். உள்ளே போன உடனே இட் வில் கோ அப்சைட் டவுன், ரைட்? இட் வில் டேக் சம். எல்லா கம்பெனிஸும் ஏன் பாண்டு போடுறாங்கன்னு கேட்குறாங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். தே நீட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஐடி கல்ச்சர் ஃபர்ஸ்ட். எனி கம்பெனி, ரைட்? காலேஜ் வரைக்கும் வேறு மாதிரி இருப்போம், வயசானவங்களை பார்த்தா சார்னு கூப்பிடுவோம். ஐடிக்குள்ளே வந்தோடனே சார்னு கூப்பிடாத, பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஐடியில் தெர் இஸ் நோ ஜெண்டர் பயாஸ், ரைட்? ஐடியில் தெர் இஸ் நோ டைம் கல்ச்சர். ஆன்சைட்டில் இருக்கிற டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஒர்க் லேட் நைட், லேட் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், அதெல்லாம் இருக்கும், ரைட்?
what defines you is like what are you good at, right? Sometimes people will, and I always say that there is always a bridge between technical role and a people management role. Both has its pros and cons, right? So உனக்கு உன்னோட பொட்டன்ஷியல் இன் ஐடி தெரியறதுக்கு மினிமம் 2 years 3 years ஆகும், right? And then people switch companies. Yes, they do. Is it good? It depends upon people, right? People can stay there feeling that okay, என்னைய பொறுத்த வரைக்கும் as long as I feel every day morning I am not doing anything, I am not doing the same thing day in day out. First thing. Second thing, even if I am doing the same thing, am I given the freedom to do things different way? ஒரே வேலை தான், பட் if I do it differently, different ways, matters a lot. Yeah. Third thing, do I have the freedom to take decisions on my own? For both company's improvement and for my improvement. Am I given that opportunity? Yes or no? All these factors will run into your mind. Okay. Right? 3 years கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு கம்பெனி போனீங்கன்னா என்ன நடக்குன்னா சிம்பிள் திங் will happen. நீங்கள் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. அங்கே போய் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது you will be still treated as a fresher, not an experienced guy. Then it will take again time for you to build that experience. It right? might again take 2 to 3 years. So அந்த people always think that okay 3 வருஷம் முடிஞ்சு அடுத்த கம்பெனி போனால் I get a 20% hike. ஸோ அந்த 20% மட்டும் தான் மைண்டில் இருக்கும். அந்த 20% ஹைக்கோட போய் again you are going to do the same basement that you have done in a previous company, right? That is why you see people who have switched companies 3 times 4 times in a span of 10 years 15 years, the max they would have grown is to a lead level. Exceptions are there here and there, but every time they have to go start building the basement and then grow from there. Every time they start growing they think that okay எப்படின்னா அந்த விதை போட்ட உடனே தண்ணி ஊற்ற செடி வளரும். செடி வளர்ந்து வெளியே வர பார்த்தோன்னா சுற்றி நிறைய செடி வளர்ந்துருக்கும். இந்த செடி ஹைட்டாக இருக்குது, அப்போ நம்மளும் ஹைட்டாக வளரணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுறது. தட் இஸ் வாட் இஸ் தட். பட் யூ நெவர் நோ தட் அந்த செடிக்கு வேர் வந்து ஒரு 10 அடி தூரம் இருக்கும், ரைட்? அந்த செடி ஈஸியாக பிடிங்கி போட முடியாது. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அகெயின் இது வந்து நிறைய காலேஜ் பசங்க கேட்குற ஒரு கொஸ்டின் தான். இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் ஏஆர் இன் ஜென் ஏஐ, லைக் எவ்ரிவேர் இஸ் ஏஐ. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆர் ரோல் ஆஃப் கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் இன் பேஸ்? நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறப்போ அகெயின் வாட் ஐ வில் சேஸ், நீங்கள் எவ்வளோதான் ஏஐ எல்லாமே பண்ணணும், உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் யூ வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல். பட் அகெயின் பீப்புள் ஆர் சேயிங் தட் ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஜாவா தெரியலனா கூட யூஸிங் ஏஐ ஐ கேன் லேர்ன் ஜாவா இன் 1 week. ஸோ இப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் ஐடி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு நான் என்னென்ன படிக்கிறது? அப்போ நான் ப்ரோக்ராமிங் திருப்பி போயிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் ஜாவா C++லாம் படிக்கவா, இல்லை ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜென் ஏஐ நிறைய ஏஐஸ் பற்றி படிச்சுட்டு ஏஐ யூஸ் பண்ணி 1 weekலேயே இதெல்லாம் கற்றுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட் வரும்னா, இவன் 1 weekல ஏஐ யூஸ் பண்ணி இதெல்லாமே கற்றுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதோட பேசிக்ஸ் எந்த லெவலில் இருக்கும்? திருப்பி இவங்க நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அங்கே ஏஐ இருக்குது இல்லைன்றதை தாண்டி ஏதாச்சும் ஒரு விஷயம்னா கூட நம்ம அகைன் டிபெண்டிங் ஆன் ஏஐ மாறிடாது. லைக் டோட்டலாகவே நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே 50% ஏஐ கிட்ட கொடுத்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். அப்போ காலேஜ் பசங்க கிட்ட ஏஐ யூஸ் பண்ணி படிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணாமல் படிக்கணும்னு சொன்னீங்க. தே ஷுட் பி அவேர் ஆஃப் ஏஐ. ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். பட் அதை மைண்டில் வச்சுட்டு ஓகே ஏஐ எல்லாமே பண்ணிடுது நான் எதுவுமே கற்றுக்க வேணாங்கிறது தே ஷுட் நாட் ட்ராப். அது என்னென்னா நம்ம வாக்கிங் போகிறதுக்கும் ஜிம்மு போகிறதுக்குள்ள வித்தியாசம் தான். ஜிம்மு த்ரெட்மில்லில் ஓடுவாங்க, ஓகே, தே ஃபீல் தட் அது வெயிட்டை ஈஸியாக குறைச்சோன்ட்டு ஓடுறாங்க, ஓகே. பட் நாளாக என்னென்னா நீ டெய்லி த்ரெட்மில்லில் ஓட முடியாது ஒரு ஏஜுக்கு மேலே. ஸோ தென் வாக்கிங் பிகம்ஸ் யுவர் பேசிக் எக்ஸசைஸ், ரைட்? ஸோ அந்த பேசிக் இஸ் ஆல்வேஸ் பேஸ், ரைட்? நாளைக்கு ஏஐ சி எண்ட் ஆஃப் த டே வி டாக் அபவுட் ஏஐ, ஜென் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ, இட் இஸ் ஆல் பில்ட் பை ஹியூமன் பீயிங்ஸ். பிரெயின் இஸ் ஹியூமன், ரைட்? ஸோ யூ டென் டு கமிட் மிஸ்டேக்ஸ். ஸோ நாளைக்கு ஏஐ ஏதாவது தப்பாக கொடுத்துச்சுன்னா யூ கேன் நாட் கோ பிஹைண்ட் ஏஐ. அண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தெர் இஸ் ஆல்வேஸ் a AI that is coming every 6 months, a ChatGPT that is coming, a DeepSeek that is coming, right? There were days when Python was treated as a foreign language, right? எல்லாரும் C++, .NET, Java, right? Java படிக்கலன்னா Python Javaன்ற ஒரு கன்ஃபியூஷன் இன்னமும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ ஒரே ஒரு மைண்ட் செட் தான் ஐடியில் இருக்கணும். யூ ஹாவ் டு ஈஸிலி அடாப்ட் டு திங்ஸ்.
ஏஐ வருதா, ஏஐ என்னன்னு கற்றுக்கணும். 10 பேர் இருக்கிற இடத்துல ஏஜென்ட்டுக்கு ஏஐ பற்றி பேசுகிறாங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் டாக்கிங். நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. யூ cannot ஒர்க் இன் ஆல் டெக்னாலஜிஸ். யூ will not have opportunity to work in all technology. பட் அவேர்னஸ் அபவுட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா இந்த ஆஃபீஸ்லாம் ஃபயர் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டிங்விஷர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்கவேட் பண்ணுறது. we have to take it very serious. We should know. It doesn't mean that நாளைக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறோமா, கிடையாது. பட் everybody should know how to use it. When situation comes, you will be using it. But base is always there. Base உங்களுக்கு தெரிஞ்சே ஆகும். So go back to books is what you are suggesting. Books is always good. You use AI. நான் சொல்கிறேன், கற்றுக்கணும், யூஸ் இட், எக்ஸ்பீரியன்ஸ் இட், பட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேசிக்ஸ். கிரேட் அண்ணா. அண்ட் ஃபைனலி இன்னொரு கொஸ்டின் அண்ணா, லைக் யூ செட் நீங்கள் வந்துட்டு 12th முடிச்சுட்டு காலேஜ் பண்ணுறப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் டொமைன்ஸ் இருக்குங்கன்னு பார்த்து, இன்கேஸ் நீங்கள் மைக்ரோபயாலஜி படிச்சதாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சதாலுமே ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ் யூ ஆர் பீயிங் இன் ஐடி. ஸோ இமேஜின் அண்ணா, லைக் இதுதான் என்னோட ஒரு சின்ன கொஸ்டின். லைக் அகைன் இது ஐடி ஃபீல்டில் ஏதோ ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் ஐ காட் இன் குட் கம்பெனி, குட் எம்என்சி. எல்லா கம்பெனி, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், எந்த காலேஜில் இருக்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே சரி, தேர் இஸ் அ பாசிபிள் தட் தே கேன் கம் இன் ஐடி. வாட் மேக்ஸ் அ இன்ஜினியர் யூனிக்? அண்ட் இதுக்குள்ளே ஆட் ஆன் பண்ணோன்னா அகெயின் சிவில், மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், எவ்ரி ஒன், வாட் மேக்ஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இன்ஜினியர் யூனிக்? இமேஜின் ஆனால் லைக் சிமிலர் கொஸ்டின் தான். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். எனக்கு செகண்ட் செம்மில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வந்து, 4th செம்மில் வந்துட்டு ஊப்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்துச்சு. அகெயின் எங்களுக்குமே என்னென்னா பேசிக்ஸ் தான் தெரியும், ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் தெரியாது. அகெயின் காலேஜ் லைஃப்ன்றதால வில் லேர்ன் பேசிக்ஸ். முடித்தோம், 3rd இயர் வந்துச்சு. 3rd இயரில் 2-3 சிஎன் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி 2-3 வந்துச்சு. நெவர் சீரியஸ் அபவுட் இட். தட்ஸ் ஹவ் காலேஜ் லைஃப் வென்ட். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் வந்தோம். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு காசு கட்டுங்கப்பான்னு சொன்னாங்க. 10,000 ரூபா கட்டணும். என்ன பண்ணாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி, எவ்ரி டிபார்ட்மெண்ட், இது எல்லா காலேஜிலும் நடக்குது. லைக் என்ன பண்ணாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தி அகைன் ஸ்டார்டட் டு டீச் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், சிஎன், ஊப்ஸ். நாங்கள் எதெல்லாம் மெயின் டிபிஎம்எஸ் வந்து எல்லாமே எதெல்லாம் படித்தோமோ, நாங்கள் இங்கே என்ன படித்த பேசிக்ஸோ அதை எடுத்து அவங்க அகைன் வந்து ஃபைனல் இயரில் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் படிக்க வச்சிட்டாங்க. வாட் ஐ ஹேட் அ கொஸ்டின் இஸ், இதே தான் நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஆர்ட்ஸில் இருக்கான், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான். அவங்ககிட்ட கேட்குறப்போ ஈ செட் ஆல்சோ சேம். ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே வெரி சிமிலர். ஒரு 10 கம்பெனி தான் இருக்குது. தே ஆர் கிவிங் த சேம் ட்ரைனிங் டு எவ்ரி கம்பெனி. ஸோ வாட் மேக்ஸ் அ இன்ஜினியர் யூனிக், எஸ்பெஷலி வாட் மேக்ஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் யூனிக்? Very simple. Understanding the problem, real world problems, right? It is very simple. என்னன்னா எல்லாரும் text messages அப்படி இப்படின்னு அனுப்பிட்டு இருக்கும்போது suddenly somebody came up with an idea called as WhatsApp, right? Yeah. எல்லா லெட்டர்ஸ் அது இதுன்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது somebody came up, an Indian came up, a Tamilan came up with an idea called as email. Yeah. Right? இது எல்லாமே it is understanding what problems people have. ரைட், ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் தெரியணும். you people are getting stuck. நம்ம ஐடியில் இருக்கோம், 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். assume that you are doing something manually for 8 hours. 10 பேர் வச்சு டெய்லி உட்காந்து ஒரு எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம்னா you have a problem there already. Yes. As a computer science engineer, you have to understand or think about how to make people's life easier. Yeah. Always there is an associated risk. என்ன ஆகும்னா, more we automate, more tools you find, more technology you learn, there is always a risk of losing people. That's what AI is creating now. AI வந்தோடனே நமக்குலாம் வேலை போயிருமா? No. AI will not take your job. AI will make your job easier. AI கற்றுக்கலன்னா it will go. ஏன்னா நாளைக்கு நீங்கள் சொன்னது தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வந்து ஒருத்தன் AI படிச்சுட்டு காலேஜ்லேருந்து வெளியே வரப்பான், நான் 10 years in IT, I don't even know what is Gen AI. I'm gone. Yes. You have to keep adapting yourself, updating yourself, and understand real world problems. IT is all about solving real world problems. You get in day in day out. Suddenly one fine day last year or 1.5 years ago, all airports have gone manual. Suddenly. Yeah. Because of that issue and yeah. Right? பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க டிக்கெட், இங்கேருந்து மதுரை, இங்கேருந்து சென்னை, இங்கேருந்து டெல்லின்னு சொல்லிட்டு. 200 years ago that was the case. So which means you have a problem to solve every day, right? As an engineer, you should be always on top of the problems and think how better you can serve customers, serve people, make everybody's life easier. So that IT engineers are a main crux is that solving real world problems. Great, Anna. And again, இது ஒரு நார்மல் கொஸ்டின் தானா,
which has more good career ஆனால் பைத்தான் ஆர் ஜாவா? எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரே டவுட் தான். அகைன் ஐ செட் டு மெனி லைக் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிங்கடா. ஈவன் தோ if you ask me at this moment, I'll say Python. Considering the infused world, Python. But don't take this interview after 6 months and say that you told Python, no, Python is gone. கேட்டாலே கேட்பாங்க. நாளை அனகொண்டான்னு ஒரு டெக்னாலஜி வரும், பைத்தன் போய் அனகொண்டான்னு ஒரு டெக்னாலஜி வரும். ஸோ கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். நீங்கள் படிக்கும் போதுலேருந்தே பைத்தான் தான் இருந்தோம். அது அப்போ ஜாவா சொல்கிறேன். நான் படிக்கும்போது பைத்தன் இஸ் கால்ட் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். ஓகே, அது ரொம்ப டாப் மோஸ்ட் பீப்புள் வில் ஸ்டடி தட். அப்போது C++, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஜாவா இஸ் த ஜாவா தெரிஞ்சு நீங்கள் ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன்னா யூ வில் பி த டான் இன் யுவர் ஸ்கூல் அண்ட் காலேஜ். மாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்கல் கொஷின்ஸும் முடிஞ்சதுன்னா லைக் ஃபைனல் செக்மெண்ட் இது வந்து சம்திங் விச் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஐடி. ஒரு சாஃப்ட் ஸ்கில்லாக நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி ஒரு பர்சனாக எப்படி ஐடி ஃபீல்டில் நம்ம எவால்வ் ஆகிறது கற்றுக்கணுன்ற மாதிரி சிம்பிள் திங்ஸ் தான். அவுட் ஆஃப் ஆஃபீஸ் விச் இஸ் ஃபஸ்ட் கொஷின் இஸ் உங்களை பற்றி தானே நான் இந்த கொஷின் கேட்கணும்னா கரெக்டான கொஷின் நீங்கள் தான். வாட் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன் ஐடி? எனக்கு தெரியும் நீங்கள் இது எங்களுக்கு வந்தப்போ நான் ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் சேர்ந்தப்போ யூ கேம் தேர், அந்த ரத்தன் டாடா பிளாக்ல இருக்க அந்த போர்ட் ரூமில் வந்துட்டு யூ எக்ஸ்பிளைன் அபவுட் இட். பட் ஸ்டில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேணாம். யூ ஜஸ்ட் நோ செட் யூ ஆர் ஒர்க்கிங் இன் கம்பெனி அட் சாட்டர்டேஸ், யூ ஆர் ஹேவிங் கால் இன் சண்டேஸ். எப்படி என்ன ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேனேஜ் பண்ணுறீங்க? லைக் சி நான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஐ வில் நாட் டேக் ஒன்லி ஃபார் ஐடி. let's take a but one major thing is again அந்த டைம். இப்போ நான் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கேன்னா எனக்கு தெரியும் மார்னிங் 9லேருந்து மேக்ஸிமம் 6 வரைக்கும் தான் வேலை. ஐடியில் ஐ கான்ட் சே லைக் தட். மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் வந்து அந்த ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும். பட் ஐடி வி கான்ட் டிஃபைன். That's why I told IT is about solving real world problems. You get problems 24/7, right? என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் அகெயின் இண்டிவிஜுவல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? Let's forget this. Let's talk about work-life balance of a soldier who is, guarding our nation in Jammu and Kashmir. Can he even think about work-life balance? No. He is in his job. His job is that. Is he pressurized? No. He knows that his job is going to be like. He trained for it. Yeah. Simple. Take a cricketer's life. அவனோட பர்த்டே அப்போ, அவன் குழந்தை பிறந்தப்போ, இல்லை அவனோட அப்பா அம்மா தவறி போனப்பெல்லாம் he would have been in some ground play. Yes. I remember Sachin Tendulkar was playing World Cup 2003 World Cupல மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது he got a news that his father passed away. மேட்ச் முடிஞ்ச உடனே he ran away, flew here, complete all the formalities. Came back. Next flight he came back and started playing and he scored a century. Same happened for Virat Kohli when he was Dhoni playing. Also happened something like this. Virat Kohli's father passed away when he was playing county cricket, I mean gully cricket, right? So on the challenge everybody has it. நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டிருந்தேன்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் who work for 12 hours 14 hours Saturdays, எங்கள் அப்பாலாம் சாட்டர்டே ஆஃபீஸ் போய் நான் பார்த்துருக்கேன். பட் பீப்புள் சே தட் உனக்கு யாரப்பா கவர்மெண்ட் சர்வீஸ் உங்கள் அப்பா? They will to 9. Take it as easy, but I always have been with my father. Saturdays எங்கள் அப்பா ஆஃபீஸ் போகும்போது நான் கூட போயிருக்கேன். So work-life balance is always, it is individual's perspective. It is how your surroundings, your family helps you with, right? And you decide what you have to do, right? It is not, nobody will choke your head and say that why didn't you work on a Saturday, right? When need arises, you have to be there, both for family and both for work, yes. Right? But handling responsibility is something different. That you have to master it. It will not come just like that, right? You have to. That's what I said. If your family needs you at this minute, you have to be there. If your project demands you to be at this minute, you have to be there. Other manage பண்றது, it is not that easy. That comes out of practice. But won't you feel like family manage பண்றோம், office manage பண்றோம்? Where is my time, personal time? You have to. That is why I tell it is individual's perspective, right? I spend time with projects most of the time. I know, because you play cricket, you are there in CSR activities, you are there in every part of the office. Like you are also managing your workload as well. Simple. It's how you tackle your hours. Same 24 hours for everybody. Yes. Same 6 hours, 8 hours of sleep for everybody. Same 3 times of food. Yeah. So, but it's how we manage the time. Simple. If you are able to manage your time, if you are able to manage
both personal, professional, without hampering both, you can do it. But it comes out of practice. But won't you feel like your life become a robotic version? Like morning எழுந்திருக்கிறோம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரோம், அழகம்பலாம் ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம். நீ சொன்னால் நம்ப மாட்டேன். You ask me to sleep on a Sunday for more than 2 hours in the daytime, I will feel bored. You used to do it. That's what I'm saying. You will feel bored. ஒரு கிரிக்கெட்டரை வந்து ஒரு 2 மாதம் விளையாடாத ரெஸ்டன்னு சொன்னா he will feel bored. Right? If it has become your part and parcel of your life, right? That is why you have studied. That is why அப்பா அம்மா நம்மளை படிக்க வச்சுருக்காங்க, வேலை பார்க்கணும் அப்படின்னு. ரைட்? நம்ம அப்பா அம்மா வீடு வாங்கினது, நம்மளை படிக்க வச்சதெல்லாம் இப்படி டாயில் பண்ணி தான். Right? We would have seen that. Right? If not for your future generation, at least if you need to live your life happily, you have to do that. So but it should not hurt both sides. That's what I said. And it has to, more importantly, அதை எப்படி உன்னால் கண்டினியூஸாக மேனேஜ் பண்ண முடியும்னா, as you said, you have to do what you love. You have to spend time with your family, you have to spend time for project, and you have to spend time for yourself. Yeah. You play cricket if you love cricket. You write poems if you like doing it. You roam around with your friends. Yeah. Right? You go for CSR. இது எல்லாமே உனக்கு பிடிச்சிருக்கு, which means you are putting your heart and soul there. When you are able to give your 100%, you will be happy. But what I mean is, like, இது எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் லைஃப்பில் திரும்பி பார்க்குறப்போ that is a fear in me. Like, நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய படத்துலலாம் பார்த்துட்டு போனோம். லைக் மார்னிங்கில் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு போவார், ஒரே சேர், ஒரே டேபிள், ஒரு சிஸ்டம். டக்குன்னு ஒரு 2 minutes பாஸ் பண்ணாங்கன்னா படத்தில் பார்த்தா ஒரு 58 வயசு. ஸோ அந்த 38 இயர்ஸ் வந்துட்டு இவங்க மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன பயம்னா, லைக் அகெயின் நம்ம ஒரு சிஸ்டம் முன்னாடி ஒரு லேப்டாப்பில் ஒரு சேரில் உட்காந்து நம்ம லைஃப்பை பாஸ் ஆன் பண்ணிட்டோன்னா, அட் த எண்ட் ஆஃப் மை லைக் இது வந்து என்னோடய ரிலேஷனில் ஒருத்தவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, நீ வந்துட்டு சாக போகிற அந்த லாஸ்ட் ஒரு 10 minutes யோசிச்சு பார்த்துட்டு உன் லைஃப் எப்படிலாம் இருக்குன்னு யோசிக்கிறப்போ, ஒரு லைஃப் அப்படியே நீ கால் பண்ணி பார்க்குறப்போ, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 seconds தான் நீ ஆஃபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி யோசிப்பேன். மீதி இருக்க அவனோட டைம் எல்லாமே வேறு எங்கெங்கேயோ ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸ் தான் பற்றி தான் யோசிப்பேன். நான் அந்த 10 seconds தான் என்னோட ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி யோசிக்க போகிறேன்னா, பட் ஆனால் என்னோட மெஜாரிட்டி ஆஃப் லைஃப் டைமே நான் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் சம்திங் பர்சனலி ஐம் ஆஸ்கிங். ஆனால் லைக் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். யூ வில் ஹாவ் சம்திங் இன் யோர் மைண்ட். பயம் இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்ப்போம். இப்போ வர சோஷியல் மீடியா வந்தோடனே ஒருத்தனா இங்கேருந்து அங்கே போவான், இன்னொருத்தன் இங்கேருந்து இங்கே போவான், கூட தான் இருந்திருப்பான், திடீர்னு பார்த்தா அங்கே போயிட்டு இருப்பான். எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள ஆல்வேஸ் கீப்ஸ் ரன்னிங் இன் யோர் மைண்ட். ஒரே சொல்யூஷன் டூ திங்ஸ் விச் யுவர் மைண்ட் சேஸ். உன் மைண்டு இந்த விஷயத்தை பண்ணணும். when you are 100% into something, do it personally, professionally. It will not hurt you. நம்ம வந்து 55 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஐயோ நம்ம லைஃப் இப்படி போச்சேன்னு திரும்பி பார்க்கும்போது யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. எப்போ ஹாப்பியாக இருப்பேன்னா, பாரு நான் வந்து 30 வயசில் நான் குதிரை ஓட்டணும்னு படித்தேன், யோசித்தேன், பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு உன் மைண்டு சொல்லணும். நான் கிரிக்கெட் ஆடணும்னு யோசித்தேன், ஆடியிருக்கேன். நான் போய் ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணியிருக்கிறேன். அதுதான் உன் மைண்டு யோசிக்க. இந்த கம்ப்யூட்டரு, இந்த வேலை, இதெல்லாம் இதுக்கு தான் நம்ம படித்தோம். நம்ம வந்து காலையில் 8 to 8 வந்து இப்போ யாருமே வேலை பார்க்க, 8 to 6 இப்போ யாருமே வேலை பார்க்க. நம்ம வி ஆல்வேஸ் சே த டீச்சர்ஸ் லைஃப் இஸ் 8 to 6. நோ, தே ஹேவ் ஒர்க், பேப்பர் கரெக்ஷன் வீட்டில் எடுத்து வந்து திருத்துற டீச்சர்ஸை நான் பார்த்துருக்குறேன். சாட்டர்டே சண்டே உட்காந்து அவங்க போய் டியூஷன் எடுக்கிறாங்க. லீவ் அபவுட் மணி தட் யூ ஆர் ஏர்னிங். ரைட்? எண்ட் ஆஃப் த டே everybody is doing something to improve their self, right? It can be their aspiration எல்லாமே. ஸோ உன் மனசுக்கு பிடிச்சதை பண்ணணும். அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து டோன்ட் ஜென்ரலைஸ் இட். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஓகே, ரைட்? உன் ஒர்க் லோடு வந்து சம் ஆஃப் தேர் ஒர்க் ஸ்டார்ட்ஸ் இந்த செகண்ட் ஷிஃப்ட். உலகமே தூங்கினதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5:30 ஸ்டார்ட் பண்ணி காலையில் 6 மணிக்கு முடிப்பாங்க. அவங்க வந்து மனுஷங்களை பார்த்து பேசியிருக்க மாட்டாங்க, பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. அதாவது சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ரைட்? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, ஒரு சாட்டர்டே சண்டே போய் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் டீ கடையில் நின்று பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஃபார் தம் தட் இஸ் பிக் திங். நம்ம என்னடா இதெல்லாம் ஒரு ஹாபியான்னு நம்ம கேட்போம். ரைட்? காலைல 5 மணிக்கு போய் பீச்சில் உட்காந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. நம்மளால் போக முடியாது நம்மளோட ஒர்க்லோடுக்கு. ஸோ பீப்புள் நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். அது பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் ஈஸி. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட். அண்ட் ஃபைனலி, one book which you recommend everyone to read.
நீங்கள் You கேட்கணும். have taken a session of written that was in page tennis. I seen your LinkedIn post. ரெண்டு புக்கு நான் சொல்லுவேன். ஓகே, போத் ஆஃப் தெம் ஆர் மை ரோல் மாடல்ஸ். ஒன்று வந்து அக்னி சிறகுகள், அப்துல் கலாம். அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுன்னா, அந்த புக்கில் ஒரு ஹாஃப் ஆஃப் புக்கு படிக்கிற வரைக்கும் அப்துல் கலாம் வந்து ஒரு உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு சயின்டிஸ்டாக வரணும். அந்த பாதி புக்கு வரைக்கும் இருக்காது. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அவர் பேப்பர் போட்டது பற்றிக்கிறது, அவங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி பேசுகிறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க, சம்டைம்ஸ் செல்ஃபிஷாக என்னென்ன நடக்குது, இவர் செல்ஃபிஷாக என்ன பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஜனாதிபதி மாதிரி இருந்து, ஒரு ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி ஒரு இதில் இருந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பிக்சர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த சைக்கிளில் வச்சு ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச்சர் வந்து சைக்கிளில் கேரியரில் வச்சு யார் யோசிச்சு பார்த்துருப்பா. அப்படி நம்ம இப்போ பேசுகிற அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஆன்சைட் போவோமா, ஐயோ நம்மளோட லைஃப் நாளைக்கு எப்படி இருக்கும், இங்கே வீடு வாங்கலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி அவங்க ஒரு மனுஷன் ஒரு பின்னாடி ஒரு பூம்பு மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இந்தியாவே திரும்பி பார்க்க போதுன்னு கூட தெரியாமல் அந்த மனுஷன் சைக்கிளில் தள்ளிட்டு போயிருக்காரு. ரைட். அந்த அக்னி சிறகுகள் புக்கு ஹஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் மீ. இன்னொன்று வந்து சச்சினோட பயோகிராஃபி புக். ஓகே, அதில் எனக்கு என்ன தெரியும்னா, நான் இப்போ சொன்னேன் இந்த 100% இன்வால்மெண்ட் எனக்கு அதில் தான் தெரிஞ்சது. ஏன்னா அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் கிரிக்கெட் விளையாட ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹிஸ் பிரதர் இஸ் டு சப்போர்ட் ஹிம் அ லாட். கோச்சிட்ட கொண்டு விட்டு அந்த கோச் வந்து, அதுதான் நான் சொல்கிறேன், லீடருக்கும் மேனேஜருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த கோச் ஃபவுண்ட் தட் ஹீ இஸ் கேப்பபிள். ஓகே, ஸோ அந்த until you satisfy you have to practice. காலைல 6 மணிக்கு சச்சின் சொல்வார், ஐ நெவர் ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஆன் டைம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் என் மைண்டு எனஃப் ஃபார் த டே, என் பாடி நீட்ஸ் ரெஸ்ட்னு சொல்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ். இட் இஸ் நாட் that easy for a guy who is 25 years holding the whole cricket, Indian cricket on his shoulders. ஒரு நாள் கூட ப்ராக்டிஸ்க்கு லேட்டாக வந்தது கிடையாது till he retired. He is the world topmost batsman, dangerous batsman. ஓகே, இந்தியாவே கிரிக்கெட்னா ஒரு காலத்தில் அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற எல்லா கிரிக்கெட்டுக்கும் பேஸ் இன்ஸ்பிரேஷன் அவராக தான் இருந்திருக்காரு. டில் த லாஸ்ட் மேட்ச் தட் ஹீ ரிட்டையர்ட், ப்ராக்டிஸ்க்கு ஹி வாஸ் ஆன் டாப், ஃபர்ஸ்ட் கை டு பி ஆன் த கிரவுண்ட். ரைட். எதனாலன்னா த பேஷன் டுவர்ட்ஸ் த கேம். அவரோட கோச் வந்து அந்த சச்சினோட ப்ராக்டிஸ் பண்ண கிட்ஸ் எல்லாருக்கும் ஹி யூஸ் டு சேலஞ்ச், நீங்கள் வந்து சச்சினை அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் அ காயின். நீங்கள் யாரும் அவரை அவுட் பண்ண முடியலன்னா சச்சின் கெட்ஸ் தட் காயின். ஓகே, ஸோ ஹி ஹாஸ் அபவுட் 13 or 14 காயின்ஸ் ஸ்டில் வித் இட். ஓகே, விச் மீன்ஸ் அந்த சின்ன சேலஞ்சை கூட ஹி ஹஸ் டேக்கன் இட் வெரி சீரியஸ். ரைட். ஸோ அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி அதை வந்து அதுக்கப்புறம் தே ஹவ் கன்வெர்டட் இன்டு a மூவி which is not that impressive. பட் இந்த 2 books if you ask me, it will give you everything in your life. From the down to peak of your career, நீங்கள் என்ன பண்ணணும். both அப்துல் கலாம் வந்து his wish is to die when he is talking to kids. Yes, and he made it. Yeah. Nobody knows it, right? Nobody believed that he passed away, right? அவர் கையில் இருந்தது ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, பகவத்கீதா புக்கு, குரான் புக்கு, 2-3 இது ஒரு கிட்டார் ஏதோ ஒன்று வச்சுருப்பார் போல். சிம்பிள் லைஃப். ஹீ குட் ஹவ், ஏன்னா ஹீ காட் 2 opportunities, either be in ISRO or go to NASA, right? He rejected that offer. அங்கே போயிருந்தாருன்னா he would have lived a different life altogether. Happy or disappointed. Yeah. Simple. Great. And again, இப்போ நம்ம நிறைய ரோல் மாடல் பற்றி பேசினோம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த மோஸ்ட் 3 persons who inspired you a lot, again who made you to be here. 3 persons na, again parents at the top, I know that, but again parents in the list la edukalana, I spoke about 2 people already. Yeah, Sachin and Abdul Kalam. No, something which you met in your life, inspire. It's you, like நீங்க தான் உங்களை அந்த 100% உங்களை ட்ரெயின் பண்ணி இங்கே கூட்டு வந்த வரைக்குமே நீங்கள் தானா? அதாவது ரியல் லைஃப்பை யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகிக்கலாம்னா, நோ someone who believed in you, like உங்களால் முடியும், like you have that potential சொல்லி உங்களை ட்ரஸ்ட் பண்ணி, who supported you until all my teachers right from my school days till my college days,
இப்போ I am in touch with some of them, right? ஏன்னா I don't speak publicly during my school and colleges. Seriously? Till my 6th semester I feel very see seminars எடுப்பேன், கிளாஸ் முன்னாடி போய் பேசுவேன், I participate in all this, but I don't volunteer. Okay, but I do all these things. Okay, but that is when my teachers taught me, right? You have the potential, you have the capability, you have to do it. புஷ் பண்ணாங்க. ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும். டீச்சர்ஸ் ஆல்வேஸ் ஆர் பேக் போன். அப்பா அம்மாவை தவிர்த்துட்டு பார்த்தேன். கிரேட். அண்ட் இது வந்து சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின். கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்லை உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஐடியாலஜி என்ன? ஸ்பிரிச்சுவல் ஐடியாலஜி என்ன? எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஓகே. I'm Do you have any personal ethics? Personal ethics இருக்கு. Where did you get that from? Parents. Okay. Any spiritual ideology? நல்லது பண்ணால் நல்லா நடக்கும் இல்லை? I'm a diehard Periyarist. So great. I don't believe in all these things. I have a reason for everything, but that's a different topic altogether. But you respect the people who... அதுதான் பெரியார். Yeah, correct. நீ சாமி கும்பிடு, நான் உன்னை ஏன் சாமி கும்பிட்டேன்னு கேட்க மாட்டேன், பட் நீ என்னை சாமி கும்பிடாதன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறத என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. சிம்பிள். என்னோட ஒன் ஆஃப் த சார்ஸ் கூட அதை சொல்லுவார், நான் சாமி கும்பிட மாட்டேன், ஆனால் நீ எனக்கு பொட்டு வச்சுன்னா நான் எடுத்துப்பேன், ஏன்னா அது ஒன்று நீ என் மேலே காமிக்கிற பாசம்ன்றதுனால ஐ வில் டேக் தட். தட்ஸ் கிரேட். பெரியார் கிருபானந்த வாரியார் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் முருகர்னு கோயிலே இருப்பார். ஸோ இப்போ கிருபானந்த வாரியாரை பார்க்க பெரியார் போகும்போது திருநீர் வச்சு, இது திருச்செந்தூர் கோயில் ஏதோ ஒரு கோயில், திருநீர் வச்சு விட்ருவார். இவங்க பெரியார் கூட இருக்கிறவங்களாம் அதை இது பண்ண போவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் முன்னாடி அழிச்சேன்னா அவனுக்கு ஹிஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வில் கோ பேட்னு சொல்லிட்டு அவர் கூட பேசுகிற வரைக்கும் வச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அழிச்சார். கிரேட் அண்ணா. அண்ட் தட்ஸ் இட் அண்ணா. பெருசாக வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. குட். ஒன் ஃபைனல் திங் இஸ் விச் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் லைக் அகைன் நான் கரெக்டான பர்சன் தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ மேட் இட் அண்ட் இட் வாஸ் ரியலி கிரேட் டாக்கிங் வித் யூ அண்ணா. அகெயின் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ சிம்பிள் கொஸ்டின். மேபி இது வீடியோவில் இருந்தால் நீங்கள் உங்களோட இன்னும் ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யூ மே ரிமெம்பர் இட். அட் த லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப், who you want to be recognized as? I know you want to be recognized as a good person, but any specific thing like இந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு you want to be recognized as someone, what is your plan for that? என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். இது ஒரு மூவி டைலாக் தான், பட் ஐ வாண்டட் டு லிவ் டு தட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் ஐயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரணும். அப்பாடான்ற வார்த்தை வரக்கூடாது. நீங்கள் அப்படி வாழ்ந்துட்டீங்கனாலே நீங்கள் யூ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு. யூ ஹேவ் எனி பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் பக்கெட் லிஸ்ட் டு அச்சீவ் ஸ்டில் ஏதாச்சும் இருக்காங்க? ஹேவ் எனி கோல்ஸ் இன் மைண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 5 ஸ்டேட்டஸ் சொன்னல த்ரூ அவுட் மை லைஃப் என்னோட பக்கெட் லிஸ்ட் இதுதான். ப்ரொஃபஷனலி ஆர் கரியர் வைஸ்? ப்ரொஃபஷனலி இட் கோஸ் நோ ஐ வாண்ட். குட் லீடர் அண்ணா. ஸோ யூ ஹேவ் சம்திங் எனி ஹையர் பொசிஷன்ஸ் ஆர் லீடர்ஷிப் பொசிஷன்? as much as possible groom as many people as possible. I don't have a personal goal of becoming a CEO of the company. அது கிடையாது. It comes naturally when you cross certain levels. Do your work. It's simple. So you are happy with the life you have? And you always I'm happy with where I am, who I am. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு ஏதாச்சும் போய் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் அந்த ஆன்சர் தான். வெரி ரேர் பீப்புள் சே சூப்பராக இருக்கேன்டா, ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படின்ற பீப்புள் வந்து ரொம்ப ரேர். ஃபஸ்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். மென்டல் ஸ்டேட் இஸ் மேட்டர். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இட்ஸ் பீன் கிரேட். நிறைய டைம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். சாரி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ.